ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் ஃபாதர் பிஷப் அவர்களுடைய இழப்பு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் அவர் கட்டின சபைகள் தாண்டி உலகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்து அவருடைய சரீரத்தை பார்க்கும்படி அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் கூட நம்முடைய தகப்பனார் மதிப்புரிய தேவனுடைய மனுஷன் வின்சென்ட் சாமுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கும் மறைந்த எஸ்ரா சரவணன் ஐயாருக்கும் நல்ல உறவுகள் இருக்கு, நிறைய ஐக்கியம் இருக்கு, நிறைய காரியங்கள் அவரிடத்துல தொடர்ந்து பேச போகிறோம். பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுடைய அருமையான நேரத்தை முக்கியமான தருணத்துல நீங்க கண்டிப்பா நன்றி செலுத்துறோம். துக்கப்படுகளோடு துக்கப்படுங்க, அழுகுகளோடு அழுங்கள்னு சொல்லியிருக்கல. சந்தோஷப்படுகளோடு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. பேரையரை பற்றி சொன்னேன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை கேட்டதுலேருந்து எனக்கு பெரிய கலக்கம். அவரோடு நான் பயணித்து வந்த வருடங்கள் பல ஆண்டுகள். அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஒரு நல்ல ஆயர்களுக்கெல்லாம் ஆயர், மிஷினரிகளுக்கெல்லாம் மிஷினரி, பணித்தல ஆர்வம் உடையவர். பேராயர்னா ரொம்ப மதிக்கப்படத்தக்கதான ஒரு ஆயராக என்ன சொல்கிறது, கலைஞருடைய ஆட்சியில், அடுத்து மதிப்புக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் மிகவும் கனத்துக்குரிய மனிதராக அவர் வாழ்ந்து முடித்ததை நான் எண்ணுகிறேன். ஒரு சம்பவம் சொல்லட்டுமா ஜஸ்டின்? அதாவது நாங்கள் கதிரொலி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷனில் நாங்கள்லாம் உட்காந்துட்ருக்கோம். அப்போ ரிசப்ஷனுக்கு வந்து மதிப்புக்குரிய மறைந்த கலைஞர் அன்பழகன், துரைமுருகன், முரசொலிமார் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வரல. ரொம்ப லேட்டு. இவங்கெல்லாம் வந்து விஐபி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவங்கெல்லாம் மதிக்கத்தக்கவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறார். அப்போ கலைஞர் எழுந்து ஒரு காரியம் சொன்னார். என்னென்னா, அந்த திருமணத்துக்கு நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறேன்னா மதிப்புக்குரிய எங்கள் பேராயர் மேலே நாங்கள் வச்சுருக்கிற அன்பு. இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நாங்கள் எழுந்து போயிருக்கலாம், ஆனால் போக மாட்டோம். ஏன்னா இது எங்கள் வீட்டு திருமணம். இந்த திருமணத்தில் நாங்கள் வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோன்னு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் மேலே வச்சுருக்க அன்பை மறக்க முடியாது. எல்லாம் கிளாப், பயங்கர கிளாப். அது முன்னணியில் பார்த்தீங்கன்னா, அந்த பந்திக்கு உட்காரதுக்காக நரிகுறவர்கள், வெளியில் இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் வச்சுருக்காரு சாப்பாடு. பொதுவாக கல்யாணத்துக்கு ரிசப்ஷன்லாம் நல்லா அந்தஸ்தில் உள்ள தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. பிஷப் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டார். அவங்களாம் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணுன்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் திருமணம். இயேசுநாதர் என்ன சொன்னார், கல்யாணத்துக்கு போகணும்ல, அங்கே நிற்கிறவங்க கூட்டு வரா, அவன்லாம் சாப்பாடு போடு, அழைக்கப்பட்டு வரல அவன்லாம் கூடு. இந்த மாதிரி புரட்சி பண்ண ஒரு பேராயர் தான் நம்முடைய பேராயர். அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? ரொம்ப சிம்பிளிசிட்டி. ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து இங்கே ஃபாதர் ஆண்டன் சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவருடைய ஸ்கூல் ஒரு ஆனிவர்சரிக்கு பிஷப்பை நான் கூப்பிட்டு போனோம். அப்போ பிஷப் ஆஃபீஸில் மைனாரிட்டி சேவன் ஆஃபீஸ் போயிட்டோம். நானும் என் கூட மறைந்த காலேஜென்ற பிஷப் பிரகாஷ் 2 பேரும் போயிருக்கிறோம். சரியான லன்ச் டைம். காரில் அவர் மைனாரிட்டி சேவன் காரில் உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வந்த உடனே ஒரு ஹோட்டல்லாம் இருந்து மத்தியானம் 2 மணி எனக்கே பசிக்க ஆரம்பிச்சு. அப்போ பிஷப்ட்டு கேட்டோம், பிஷப் ஏதாவது சாப்பிட்டு போகலாமா, டைம் ஆயிடுச்சு, மணி 1:30 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கும் பசிக்குது, கூட வந்த பிஷப் பிரகாஷ்க்கும் பசிக்குது. அவர் நேரமாக சொன்னார், எப்பா டைம் ஆகிடும், நானே ரொம்ப லேட்டில் போகிறோம், பக்கத்தில் ஏதாவது பன்னு வாங்கன்னாரு. எனக்கு பக்குன்னுச்சு, பக்குன்னுச்சு. அது தவிர வேணாம் போகணுன்னாரு. சரின்னு பர்கர் ஒன்று வாங்கினோம், சாப்பிட்டு வேற என்ன, அந்த டீ கடை ஓரமாக நிறுத்துப்பா, ஒரு கப்பு டீ வாங்குப்பா கொடுப்பானார். அவ்வளோ சிம்பிளாக டைமை மேனேஜ் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஒரு பன்னும் டீயும் குடிச்சது தான் இந்நாள் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். எவ்வளோ பெரிய மனுஷால் இருந்தால் சாப்பிட்டு போகிறதுக்கு ஹோட்டல் இல்லையா, காசு இல்லையா, எல்லாம் இருந்தோம். ஒரு பெரிய தியாகிப்பா. அங்கே போய் கரெக்டாக நிற்கிறாரு, சொன்ன டைமில் போய் கார் நிற்குது. அந்த இனாகரல் பண்ணி அன்னைக்கு அவர் பண்ண ஆசீர்வாதம். அன்னைக்கு ஃபாதர் ஆண்டன் இதை பார்த்தாலும் பார்ப்பார். கேட்வே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சொல்லிட்டு சென்னையில் வேறு லெவலில் போயிடுச்சு. பிரதர்வுட் ஸ்கூலுக்கு அஸ்திவாரம் போட்டு ஆசீர்வாதம் பண்ண போன பிஷப்பு இன்றைக்கி அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஜபத்தினால கேட்வே இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு பறந்து விரிந்து கிடக்கிறது. கிட்டத்தட்ட ஃபாதர் ஆண்டனுடைய ஊழியம் 22 நாட்டில் இருக்குது. எல்லாம் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பரிசுத்தவன்கள்லாம் போய் கால் மிதித்து ஜெபம் பண்ணதை ஒரு நாளும் மறக்கவே முடியாதுல்ல.
ஆமாம், அதெல்லாம் நினச்சி பார்த்தேன் நான். இவ்வளவு காரியங்கள் அவரோட பழகி நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்றீங்க. அந்த ஊழியம் பயணத்துல அந்த மிஷினரின்ற அந்த பணியில அவருடைய முழு ஈடுபாடு எப்படி? அடடடடட. மிஷினரிமார்களே நேசிக்கக்கூடிய பரந்த உள்ளம். அதாவது பணித்தளம் மிஷின்ஸ்னாலே ஒரு அலாதி ஆசை அவருக்கு. ஒரு 1,00,000 சபைகளை கட்டிடணும் அப்படின்னு. அதான் லக்கு. 1,00,000 பணித்தளங்கள் சபைகளை கட்டணும்னு கர்த்தர் வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். அதை ரொம்ப பாராட்டணும். இன்றைக்குள்ள நீங்கள் சொன்னபடி நம்ம தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, ஏன் உலகமே இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர் நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு, தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, உலகத்துக்கே சொந்தக்காரர். காரணம், இந்த ஊழியத்தின் பால் உள்ளதான ஒரு பாரம், தாக்கம், மிஷினரி பாரம் இவருக்குள்ளே இருந்தபடினால தான் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் அவங்க தலை வணங்குறாங்க, அவங்க எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறாங்க, இவருடைய ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. ஒரு சில தடவை அவரை பார்த்துருக்கப்பா, நீங்கள் அதை நிச்சயமா அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. சர்ச்சை ஏதாவது இடிக்கணும் அந்த சம்பவங்களில் வந்து நம்ம சர்ச்சும் முயற்சி பண்ணாரு, உயிரியே பணைய வைக்கிற ஒரு சூழலாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதாவது பிஷப் வந்து அடிக்கடி நான் பார்ப்பேன். என் கூட பிரகாஷம் வருவாங்க, பிஷப் மறைந்த பிரகாஷ். ஸோ இந்த கட்டடம் வந்து இடிக்கப்படணும் அப்படின்னு ஆர்டர் வந்த உடனே நான் பார்த்த முதல் மனிதர் அவர் தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதினார் லெட்டரு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், என்னப்பா சர்ச்சை இடிக்கக்கூடாதப்பா. நான் அவரால் முடிந்த முயற்சி எல்லாம் பண்ணார் அவர் பீரியடில். அதுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய காலம் முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த சபையை இடிக்க வந்தாங்க. அப்போ கூட இந்த சபையை இடிக்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசெல்லாம் இழகி போச்சு. ஏன்னா அப்போ மைனாரிட்டி சேர்மன் இல்லை, பொலிட்டிக்கல்லையும் இல்லை, அந்த ஆட்சியில் இல்லை, வேறு ஒரு ஆட்சியில் தான் இது இடிக்கப்பட்டது. அப்போ இடிச்சோன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வேதனைப்பட்டார், கஷ்டப்பட்டார், தம்மால் ஒன்றும் செய்ய முடியலையான்னு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி சபைகள் இடிக்கப்படும் போது அவர் முதல் ஆளாக அங்கே இருப்பார். உதாரணத்துக்கு டிடி லாசரஸ் அவங்க சபை பின்னாடி இடிக்கப்படுதுன்னா திருமாவளவன் வந்திருக்காரு, கட்சியில் உள்ளவங்களாம் வந்திருக்காங்க, பேராயர் வந்திருக்காரு. வந்து ஒன்று நின்று அங்கே பார்த்து அவருக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸில் மேயருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அது எப்படி பாதுகாக்கணுமோ அது பாதுகாத்து அது உதவி செய்ய முன் வந்தார். இன்னொரு விஷயம், கெலிஸில் சென்ட் ஜான் சர்ச்சுன்னு வந்துருக்கு தெரியுமா, செம்மன்பேட்டையில் நான் வாழ்ந்த இடம். அதெல்லாம் அந்த இடத்த இடிக்கணும்னு சொல்லிட்டு புல்டோஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இவருக்கு நியூஸ் போயிடுச்சு. நியூஸ் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பிஷப் ட்ரெஸ்லாம் போட்டு நேராக அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டாராம். ஏய், அந்த சர்ச்சை இடிங்கன்னா முதல்ல என்னை கொண்டுடுங்கடா, என்னை கொண்டுட்டு இந்த சர்ச்சை எடுங்க. என்ன துணிச்சல், என்ன தைரியம். இடிக்க வந்தெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கும் அந்த சர்ச்சை இருக்குது. என்ன சந்தோஷம் இல்லை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல், யார் இடிக்கப்படுறாங்களோ, யார் ஒடுக்கப்படுறாங்களோ, யார் அழுகிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர் இவ்வளவு சிம்பிளாக நம் வாழ்க்கையை முடித்து கொண்டது இத்தனை ஆண்டுகள் பாராட்டத்துக்கு உரியது. ஆண்டவருக்கு தான் நம்ம எல்லாம் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தணும். ஜஸ்டின், என்ன கேட்ட கேள்விங்க, நீங்கள் வந்து ஐயாவோட பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே நான் வந்து ஆரம்ப காலத்தில் நல்ல சப்போர்ட் பண்ணாரு. நிறைய நம்ம டிவி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்புலாம் இருந்தார். குறைஞ்சபட்சம் நிறைய இன்டர்வியூ பண்ண எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி இந்த சர்ச் இருக்கிற அந்த சம்பவத்துல தான் அவர் போய் இன்டர்வியூ அந்த வள்ளூர் கூட்டத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவ்வளோ ஆக்ரோஷமா துணிச்சலா அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி இப்போ வளர்ந்து வர ஊழியக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு, நாங்கள் இப்போ நிறைய வேதாகமத்தில் இருக்கிற தேவ மனிதர்களை பார்த்து தான் நம்ம வளர்றோம். அப்படி இருக்கும்போது நிகழ்காலத்துல ஒருத்தரை வந்து நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கண்டிப்பா அதாவது பவருக்குள்ளேயும் வரணும், நம்ம பிரேயருக்குள்ளேயும் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆளா நான். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அந்த அரசியல் அவருக்குள்ள வந்தார்ல, அரசியலுக்குள்ள அந்த நாட்கள்ல அவரோட இருந்தீங்களா? என்ன சொன்னீங்க? நிறைய பேர் வந்து எப்படி ஒரு பாஸ்டர் வந்து அரசியலுக்குள்ள வரலாம், அதுவும் துணிகரமாக திமுகவோடு இணைந்து செயலாற்ற
ஒரு துணிச்சல் அவளுக்கு வந்தது. அரசியலில் வந்து இது தேர்தல் நேரத்தில் கூட சரி, அவர் முன்னே போயிட்டு எல்லா வேலையும் செய்து எவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்கணுமோ கட்சிக்கு அவ்வளவு செய்திருக்கார். அதை மறுக்கவே முடியாது. ஜனங்க பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு. என்னம்மா ஜெயிச்சு காட்டார். இப்போ இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தவர், பக்கபலமாக இருக்கக்கூடியவர் தான் பேராயர்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர் பண்ணியிருக்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டு அவர் பண்ணி, அதே மாதிரி தான் அந்த கலைஞர் குடும்பமும் இவருக்கு அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்து பாராட்டி ஒரு தெய்வ மனிதனாக அவரை மதித்து கனம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இவ்வளோ நிறைய விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணீங்க. முக்கியமாக இப்போ இருக்கிற நம்முடைய பேராயர் கதிரொலி மாணிக்கம் அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட நகர்வில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே முதல் ஒரு பெண் பேராயராகவும் ஆண்டவர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு பேராயர் தான் காரணம். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு உழைப்பு, அவ்வளோ டெடிக்கேட், நிறைய காரியங்கள் செஞ்சார். அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீதிமான் சந்ததி கைவிடப்படுவது இல்லை. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதை காணலைன்னு தாவி சொல்லல. இந்த சந்ததி தேவனுடைய சந்ததி. பேராயர் கதிரொலி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்கள் மேலே சால்வை விழுந்திருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்பா போனபடி தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கு இதே தரிசனம், இதே முயற்சி, இதே துணிச்சல், இதே பாரம் சொல்லுங்க. நாங்கள்லாம் உங்களோட கூட இருக்கிறோம். இப்படிப்பட்ட துக்க நேரத்தில் சபைகளாக இணைந்து சென்னை பட்டணத்தில் உள்ள அனைத்து சபைகள் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எந்த முயற்சியிலும் உங்களோடு கூட தான் இருப்போம், தோள் கொடுத்து உதவுவோம் என்று சொல்லி நான் உறுதியாக சொல்கிறேன். அவங்களுக்கு, அவங்க சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய காரியத்தை என்னோட பகிர்ந்துட்டீங்க. ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பாக நிகழ்வு நேர்த்தியாக நடக்கும், வரவங்க எல்லாம் பாதுகாக்க. கண்டிப்பாக. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மதிப்புக்குரிய பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்கள் முடித்து ஆண்டவரே உம்முடைய நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அவருடைய பூத உடலை பார்ப்பதற்காக உலகமெங்கும், இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கவும், அந்த ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கவும், அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைக்காக அஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் எந்த குழப்பமும் எந்த வீணான காரியம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் பாதுகாத்து சுமூகமாக நடக்க, அந்த ஊர்வலம் எல்லாம் மயான தளத்துக்கு செல்லக்கூடிய ஊர்வலம் எல்லாம் நல்லபடியாய் செல்ல கர்த்தாவே, ஜெபம் டிவி எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய கரம் கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். பாஸ்டர் ஜஸ்டினை ஆசீர்வதி, அவர் கொடுத்த அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முயற்சியிலும் இந்த கரம் கொடுத்து ஜெபம் டிவி பார்க்கிற மக்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படி ஜெபம் டிவி நேயர்கள் எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக, பேராயர் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தை உமக்கு செலுத்துகிறோம். பேராயருடைய வாழ்க்கைக்காக திரும்ப திரும்ப உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.